प्रेम की डोर बाबा खींच रहा है आज, सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 18/9/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: மாயாவின் சுழல்களிலிருந்து விலகியிருந்து சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆனவர்தான் எதிர்காலத்தில் வெண்கொற்ற கொடையுடையவர், ராஜா ஆகின்றார். இன்று பாப்தாதா அனைத்து பிராமண குழந்தைகளின் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இரண்டையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் சுயதர்ஷன சக்கரதாரியாக இருப்பவர்கள் சத்திரதாரிகளாக, அதாவது குடைப்பிடிக்கப்படும் ராஜாக்களாக ஆகுபவர்கள். தற்சமயத்தில் சக்கரதாரி, மேலும் எதிர்காலத்தில் சத்திரதாரி. சத்திரதாரியாக இல்லை என்றால் சக்கரதாரியாகவும் இல்லை. எந்த குழந்தைகளுக்கு இந்த சங்கம யுகத்தின் மிக குறைந்த விலை மதிக்க முடியாத நேரத்தில் நிரந்தரமாக எப்பொழுதும் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறதோ, அதாவது அழியாத சக்கரதாரியாக இருக்கிறாரோ, அதே ஆத்மாக்கள்தான் சதா காலத்திற்கும் சத்திரதாரியாக ஆக முடியும். சக்கரதாரியாகும் குழந்தை எப்பொழுதும் மாயா மேல் அதிகாரம் உள்ளதாக இருக்கும். மாயாவின் அதிகாரி ஆத்மாக்கள்தான் தந்தையின் எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியின் அதிகாரி ஆகிறார்கள். அதாவது சுயதர்ஷன சக்கரதாரியாக இருப்பவர்தான் சத்திரதாரியாக ஆகிறார். எப்பொழுதும் சக்கரம் மற்றும் சத்திரம் தென்படுகிறதா? சக்கரதாரி ஆத்மாக்களின் அடையாளங்களாக என்ன தென்படும்? உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கிறீர்களா? சக்கரதாரியாக இருப்பவர் இப்பொழுதும் ஒளியின் சத்திரதாரியாக தென்படுவார். சக்கரத்தின் அடையாளமாக ஒளிச்சக்கரம் தென்படும். அந்த மாதிரி சக்கரதாரி எப்பொழுதும் அநேக விதமான மாயாவின் சுழல்களிலிருந்து விடுபட்டு இருப்பார். எப்படி தன்னுடைய தேகத்தின் நினைவின் அநேக வீணான எண்ணங்களின் சுழல்களிலிருந்து, லௌகீக மேலும் அலௌகீக உறவுகளின் சுழல்களிலிருந்து, தன்னுடைய அநேக பிறப்புகளின் சுபாவ சம்ஸ்காரங்களின் சுழல்களிலிருந்து மற்றும் இயற்கையின் அநேக விதமான கவர்ந்து ஈர்க்கும் சுழல்களிலிருந்து அவர் எப்பொழுதும் விடுபட்டிருப்பார். சுயதர்ஷன சக்கரத்தினை தவிர அவர் வேறு எந்த சக்கரத்திலும், அதாவது சுழலிலும் வர முடியாது. மற்ற ஆத்மாக்களையும் தந்தையிடமிருந்து பிராப்தியாகியிருக்கும் சக்திகளின் மூலமாக அநேக சுழல்களிலிருந்து, அதாவது பிரச்சனைகளிலிருந்து சுலபமாக விடுவித்து விடுவார். மாயாவின் அநேக விதமான சுழல்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? சக்கரதாரி ஆத்மா ஒளி கிரீடம் அணிந்தவராக இருப்பார் மற்றும் தந்தையின் ஆஸ்தியின் அதிகாரியாக இருப்பார். அதேபோல் அநேக விதமான சுழல்களில் வருபவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? எப்படி அவர்களின் தலையில் ஒளியின் கிரீடம் இருக்கிறது, அதேபோல் இவர்களின் தலைமேல் கிரீடம் அல்ல, அநேக விதமான தடைகளின் சுமை இருக்கும். எப்பொழுதும் ஏதாவது விதமான சுமை அவர்கள் தலைமேல், அதாவது புத்தியில் உணரப்படும். அந்த மாதிரியான ஆத்மா எப்பொழுதும் கடனாளியாக மற்றும் சுமை உள்ளவராக இருப்பார். அவருடைய நெற்றியில், முகத்தில் எப்பொழுதும் கேள்விக்குறி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன், என்ன மற்றும் எப்படி என்ற கேள்வி இருக்கும். ஒரு வினாடி கூட புத்தி ஒருநிலைப்பட்டதாக, அதாவது முற்றுப்புள்ளியில் இருக்காது. முற்றுப்புள்ளியின் அடையாளம் புள்ளி இருக்கும், அதாவது எண்ணத்திலும் புள்ளி சுரூபத்தின் நிலை இருக்காது. சொல் மற்றும் செயலிலும் கடந்தது கடந்ததாகிவிட்டது, ஒன்றும் புதிதல்ல, என்ன நடக்கிறதோ அது நன்மைக்கே என்று அந்த மாதிரி முற்றுப்புள்ளி, அதாவது புள்ளி வைக்க தெரியாது. கேள்விக்குறி பார்ப்பதற்கு வளைந்து நெளிந்திருப்பதாக தென்படும். புள்ளி வைப்பது சுலபமாகும். புள்ளி வைப்பதை விட கேள்விக்குறி எழுதுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்படி தன்மேலேயோ மற்றவர்களிடமோ அல்லது தந்தையிடமோ அநேக கேள்விகளை எழுப்பும் இந்த அடையாளம் உள்ள ஆத்மா சுயதர்ஷன சக்கரதாரியிலிருந்து சத்திரதாரியாக ஆகுபவர் அல்ல. அப்படிப்பட்ட ஆத்மா ஒவ்வொரு எண்ணத்திலும் எப்பொழுதும் நான் வெற்றி அடைபவனாக ஆக முடியுமா என்று எப்பொழுதும் தன்னிடமே கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார். நான்
அனைவரின் நெருக்கத்தில் வெற்றியடைந்து நெருக்கமான ஆத்மாவாக ஆவேனா? நான் அனைவரின் சுபாவ சம்ஸ்காரங்களினிடையே இருக்க முடியுமா? அனைவரையும் திருப்திப்படுத்த முடியுமா? அந்த மாதிரி அநேக விதமான கேள்விகள் தனக்காகவும் இருக்கும் மற்றும் மற்றவர்களுக்காகவும் இருக்கும். இவர் என்னோடு ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? எனக்கு விசேஷமாக சகயோகம் ஏன் கிடைப்பதில்லை? என்னுடைய பெயர் மரியாதை ஏன் ஏற்படுவதில்லை? இந்த விதமாக மற்றவர்களுக்காக கேள்விகள் இருக்கும். அதே போலவே தந்தைக்காகவும் கேள்விகள் இருக்கும். எப்பொழுது தந்தை சர்வசக்திவானாக இருக்கிறார் என்றால் என்னுடைய புத்தியை ஏன் திருப்பவில்லை? பார்வையாலேயே நன்மை செய்யக்கூடியவர் என் பக்கம் ஏன் பார்வையை வைக்கவில்லை? தந்தையாக இருக்கிறார் என்றால் நான் எப்படி இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அவருடையவள்தான். என்னை கரை சேர்ப்பது அவருடைய பொறுப்பு. அவர் வள்ளலாக இருக்கிறார் என்றால் நான் என்ன விரும்புகிறேனோ அதை ஏன் கொடுப்பதில்லை? திரிகாலதர்ஷியாக இருக்கிறார். என்னுடைய 3 காலங்களையும் தெரிந்திருக்கிறார் என்றால் அவரே தன்னுடைய சக்தி மூலம் எனக்கு உயர்ந்த பதவியை ஏன் கொடுப்பதில்லை? அந்த மாதிரி இனிமையான புகார்களை தந்தையின் எதிரில் வைக்கிறார்கள். ஒரு பக்கம் பல பிறப்புகளின் சுமை, இன்னொரு பக்கம் தந்தையின் குழந்தையாக ஆன காரணத்தால் தந்தை மூலமாக பிராப்தியாகியிருக்கும் அனைத்து அதிகார உரிமைகளின் பிரதிபலனை திரும்ப கொடுப்பதற்கான கடமையை செய்யாத காரணத்தால், அதாவது தன்னுடைய கடமையை சரிவர செய்யாத காரணத்தால் அது கடனாகி விடுகிறது. கடனின் சுமை ஆத்மாவின் அனைத்து பலகீனங்களின் சுமையின் ரூபத்தை எடுத்துக்கொள்கிறது. அந்த மாதிரி இரட்டை சுமையுள்ளவர்கள் சுயதர்ஷன சக்கரதாரியாக எப்படி ஆக முடியும்? ஒன்று சக்கரதாரி, இன்னொன்று சுமைதாரி. அந்த மாதிரி சுமையுள்ள ஆத்மாக்கள் இரட்டை ஒளி உள்ளவர்களாக எப்படி ஆக முடியும்? எனவே அவர்களிடமிருந்து அனுபவம் ஆவதில்லை என்ற வார்த்தைகள்தான் அடிக்கடி வெளியாகிறது. கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள், இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் பிராப்தியின் லட்சியம் பார்வையில் தென்படுவதில்லை. மிகவும் கடினமானது என்று அந்த மாதிரியான வார்த்தையை தந்தை கேட்டு மேலும் அந்த மாதிரியான குழந்தைகளை பார்க்கிறார் என்றால் தந்தை என்ன செய்ய முடியும்? புன்முறுவலிட்டு கொள்வார். வேறு என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் இரக்க மனமுடைய தந்தையின் உறவின் காரணத்தால் நீங்கள் குழந்தைகள்தான் அநேக தடவைகள் வெற்றியடைந்திருக்கிறீர்கள். தைரியம் உங்களுடையது இருக்கிறது என்றால் தந்தையின் உதவி அவசியம் இருக்கும் என்று அடிக்கடி தைரியம் மற்றும் உற்சாகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் சென்று கொண்டே இருங்கள், நிற்காதீர்கள். சென்ற கல்பத்தை போன்று மீண்டும் வெற்றி அடைபவர் ஆகிவிடுவீர்கள். ஒரு நொடியாவது உண்மையான உள்ளத்தோடு அனைத்து உறவுகளினால் நினைவு செய்தீர்கள் என்றால் அந்த ஒரு நொடியின் சந்திப்பின் அனுபவம் மற்றும் பிராப்தி முழு நாளில் அடிக்கடி அனைத்து பக்கங்களிலிருந்தும் விலக்கி தந்தையின் பக்கம் ஈர்த்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் பலமற்றவராக இருந்தாலும் ஒரு வினாடியின் நினைவு இந்த அளவாவது செய்ய முடியும். அப்படிப்பட்ட பலமற்ற ஆத்மாக்களுக்கு ஒரு நொடிக்கான நினைவு வைத்ததின் தைரியத்தின் பிரதிபலனாக தந்தை 1000 மடங்கு உதவியாளர் ஆவார். இதைவிட சுலபமானதாக வேறு என்ன செய்ய முடியும்? அல்லது உங்களுக்காக யோகாவையும் தந்தையே செய்ய வேண்டுமா? மிகவும் மென்மையான குழந்தைகள் இல்லையா? மென்மையான குழந்தைகள் தந்தையிடமும் இந்த மாதிரி மென்மை காரியங்கள் செய்கிறார்கள். எனவே மென்மை நிறைந்தவர்களாக ஆகாதீர்கள். ஆனால் இரகசியம் அறிந்து நடந்து கொள்பவர்களாக, யுக்தி தெரிந்து நடந்து கொள்பவர்களாக ஆகுங்கள். புரிந்ததா? நல்லது. அந்த மாதிரி சக்கரதாரியிலிருந்து சத்திரதாரி ஆகும் தன்னை மற்றும் அனைவரையும் பலமற்ற நிலையிலிருந்து மிகப்பெரிய பலம் பொருந்தியவர்களாக ஆக்கக்கூடிய அனைத்து பலகீனங்களையும் ஒரு நொடியின் எண்ணத்தில் பலி கொடுக்கக்கூடிய, அந்த மாதிரி மகாபலி கொடுக்கக்கூடிய, மகாபலம் பொருந்திய, அதாவது மாஸ்டர் அனைத்து சக்திகளை ஆயுதத்திற்கு சமமாக காரியத்தில் கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட கர்மயோகி சஹஜ யோகி ஆத்மாக்களுக்காக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: உலகிலிருந்து இருளை விலக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் ஞானசூரியன் ஆகுங்கள். யார் உலகிலிருந்து இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுப்பவரோ அவர்தான் மாஸ்டர் ஞானசூரியன்.
அவர் சுயம் தானே பிரகாஷ சுரூபம் லைட் மைட் ரூபத்தில் இருக்கின்றார். மேலும் மற்றவர்களுக்கும் லைட் மைட் கொடுப்பவர். எங்கு எப்பொழுதும் வெளிச்சம் இருக்குமோ அங்கு இருள் இருப்பதற்கான கேள்விக்கே இடம் இருப்பதில்லை. இருள் இருக்க முடியாது. யார் உலகிற்கே வெளிச்சம் கொடுப்பவராக இருப்பாரோ அவர் தானே இருளில் இருக்க முடியாது. சம்பூர்ண தூய்மை என்றால் வெளிச்சம். அவரிடம் இருள் அல்லது விகாரங்களின் அம்சமும் இருக்க முடியாது. ஸ்லோகன்: சுபாவம் சம்ஸ்காரம் சம்பந்தம் தொடர்பில் லேசாக இருப்பதுதான் அனைவருடன் நெருக்கத்தில் வருபவர் ஆவது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।